அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து ரிஸ்கா? ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் உள்ளார வரப்ப ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளார அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. இப்போ ரஜினி மூவி வந்து ஒன்று ரிலீஸ் ஆனது, என்ன அப்படின்னா அருணாச்சலம் அப்படின்னு ஒரு படம் வந்து வந்தது. ஸோ அந்த அருணாச்சலம் படத்தில் வந்து அவர் ரஜினியோட அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய சொத்து இருக்கும், ஒரு 3000-4000 கோடி ரூபா சொத்து வந்து இருக்கும் அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவார்னா ரஜினியை கூப்பிட்டு அவரோட பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு 30 கோடி ரூபா உங்ககிட்ட கொடுக்குறேன், அந்த 30 கோடி ரூபாயை நீ வந்து 30 நாளில் வந்து செலவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷனும் போடுவார். என்ன கண்டிஷன் போடுவார்னா, இந்த 30 கோடியில் 30 நாள், இந்த 30 கோடியை 30 நாளில் நீ செலவு பண்ணுறப்ப இதை வந்து யார்கிட்டையுமே வந்து நீ சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து தானமோ தர்மமோ வந்து நீ யாருக்குமே வந்து பண்ணக்கூடாது. 30 நாள் கழிச்சு உங்கள்கிட்ட எந்த ஒரு சொத்துமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து போடுவார். ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி வந்து எனக்கு வேணாங்க, 30 கோடி எல்லாம் எதுக்கு, எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்களா, அவுட், அவ்வளோதான், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனுங்க உள்ளார வருவாங்க. வில்லனுங்க உள்ளார வந்தோடனே வில்லன் சொல்லுவார், 30 கோடி என்ன, இன்னொரு 30 கோடி கூட கொடுத்துட்றேன், 60 கோடி ரூபா எடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ நாமளாலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரவாயில்ல கொடுங்க 60 கோடி ரூபாங்கிறப்ப ஒரு 40 கோடி ரூபா சேர்த்து போட்டு கொடுங்க, 100 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஹீரோ வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஹீரோ வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து இந்த சேலஞ்சை வந்து எடுத்துக்கிறேன், இப்போ 30 கோடி ரூபாயை 30 நாளில் வந்து நான் செலவு பண்ணணும், இந்த சேலஞ்சை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே அவரும் பார்த்தீங்கன்னா விசு இருப்பார். விசு வந்து அவரோட பொண்ணு தான் ரம்பா, அவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக போட்டு நீ ஒரு செலவு பண்ணுறதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கிட்டே வாமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ரஜினி என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னென்னமோ பண்ணுவார். ஒரு பெரிய ஹோட்டல் வந்து வாடகை எடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸுக்கு போவார். ரேஸ் கோர்ஸில் போய் குதிரை மேலே பணத்தை கட்டுவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாபம் வந்துடும். வில்லனுங்க நடுவில் பூந்து லாபம் வர மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் சினிமா எடுப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வில்லனுங்க உள்ளார வந்து அதுலேயும் வந்து ஒரு லாபத்தை வந்து கொடுத்துருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 30 கோடிங்கிறது 60 கோடி ரூபா மாறிடும். என்னடா இது, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசனை பண்ணி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிப்பார். அந்த கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த 60 கோடி ரூபாங்கிறது ஜீரோவுக்கு வந்துடும். ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த 30 நாளுமே அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரஜினி என்னென்னமோ பண்ணுவார். கடைசியில் அந்த லாஸ்ட் ஒரு நிமிஷத்தில் கூட அந்த 1 லட்ச ரூபா கையில் இருக்கும். அதோட உடனே ரம்பாவுக்கு வந்து சேலரின்னு சொல்லி ஒரு சைன் போட்டு லாஸ்ட்டில் ஒரு சைன் போட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுவார். அதாவது இந்த படம் வந்து 1997 வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து கிடையாது. அதனால தான் அந்த கான்செப்ட் இல்லாமல் தப்பிச்சிட்டாரு சுந்தர் சி சார். 2001 தான் அந்த டைம்ல வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து வந்தது. 2001 கூட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ட்ரேடிங் வால்யூம் எல்லாம் கிடையாது. ஆப்ஷன்ஸ்னாலே யாருக்குமே தெரியாது. ஸோ ஆப்ஷன்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ரேடிங்காக எப்போ கிரியேட் ஆனது அப்படின்னா ஒரு 4-5 கிட்டத்தட்ட ஒரு 2020-19 அந்த டைம்ல தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. அதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா எம்சிஎக்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து பீக்ல இருந்தது. 2013 இருந்து 2020 வரைக்கும் எம்சிஎக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீக்ல இருந்தது. ஏன் அப்படின்னா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 2000 ரூபாய் இருந்தாலே நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிடலாம். ஸோ அதனால அதுல மார்ஜின் இன்க்ரீஸ் கொரோனாக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரேடிங் வால்யூம் வந்து கிரியேட் ஆனது. ஓகேங்களா? இப்போ இதே வந்து எங்கிட்ட வந்து ஒரு 30 கோடி ரூபா கொடுக்குறேங்க, நீங்க வந்து இந்த 30 நாள்ல 30 கோடி ரூபா வந்து நீங்க செலவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா 30 நாள் எல்லாம் தேவையே இல்லை. ஒரே ஒரு எக்ஸ்பைரி வந்து போதும். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா வந்து நாம வந்து செலவு பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா கரெக்டாக எக்ஸ்பைரி அன்னைக்கு போயிட்டு ஒரு ரூபா இல்லை 50 பைசா லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷத்துல ஒரு டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி வருதுங்களா, 30 கோடி ரூபா அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆனால் 30 கோடி ரூபா எனக்கு வந்து சிம்பிளாக வந்து நான் செலவு பண்ணிடலாம். சிம்பிளாக செலவு பண்ணி அடுத்த நாள் நீங்கள் 3000 கோடி ரூபா எண்ணி வைங்க, நான் வந்து 30 கோடி ரூபா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து அந்த 30 கோடி ரூபா வந்து லாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லலாம் வழி இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், அப்போ அந்த 50 பைசா வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கெல்லாம் முடியாதா அப்படின்னா அந்த மாதிரி முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே முடிஞ்சா கூட அது லாபம் வரட்டுங்களா, அடுத்த எக்ஸ்பைரி இருக்குல்ல. இப்போ அடுத்த எக்ஸ்பைரி இப்போ நிஃப்டி டியூஸ்டேனா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த 30 கோடி ரூபா எப்படி இழக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதனால ஈஸியாக வந்து
அந்த ஒரே நாளில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளார அந்த ஒரு மாதம்லாம் நமக்கு டைமே கிடையாது. ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம்லாம் டைம் தர தேவையில்லை. ஒரு வாரம் டைம் கொடுத்தாலே போதும். இந்த 30 கோடி ரூபாலாம் நான் வந்து காலி பண்ணிட்டு 3000 கோடி ரூபா அவர்கிட்ட வந்து வாங்கியிருப்பேன். ஏன்னா நமக்கெல்லாம் அந்த வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஜஸ்ட் ஒரு கற்பனைக்காக தான். ஓகே, இப்போ என்ன நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு உள்ளார கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ ஒரு 1 லட்ச ரூபா நான் வந்து எடுத்துட்டு உள்ளார வரேன் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு எல்லா நாலேஜோட நம்ம உள்ளார வரோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு பிகினர்ஸ் வந்து யாரோ சொல்றாங்க டெய்லி வந்து ஒரு 1000 ரூபாய் எடுக்கலாம், 2000 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம ஒரு முதலீடு கொண்டு வரோம். ட்ரேடிங்கும் பண்றோம். ட்ரேடிங் பண்றப்போ ஒரு நாளைக்கு 3000 4000 ரூபாய் நமக்கு வந்து லாபம் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷன்ஸ்ல அந்த முதலீடை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, அருணாச்சல படத்துல வர அப்பா மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நீ போய் 2 லட்ச ரூபாய் இழந்துட்டு வா, நான் வந்து உனக்கு 20 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு 2 லட்ச ரூபாய் இழந்துட்டா 20 லட்ச ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஜாலியா வந்து ட்ரேடிங் பண்ணலாம். பணத்தை இழந்துட்டு போயிட்டு 20 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த 20 லட்ச ரூபாய் இழந்துட்டு மறுபடியும் 40 லட்ச ரூபாய் கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. ஸோ அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுற பணத்தை தான் உள்ளார வந்து கொண்டு வரும். எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமாக வந்து ட்ரேடிங்ல இருக்காங்க, ஹெச்என்ஐஸ் இருக்கிறாங்க. யாரா இருந்தாலுமே சரி, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் சேவிங்ஸ் இருக்கிற பணத்தை வந்து கொண்டு வந்து போடுவாங்க. ஒரு பெரிய அளவில் நிறைய சேவிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க தான் சில பேர் கொண்டு வந்து போடுவாங்க. மற்றவங்கலாம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ்ல இருக்கிற பணத்தை ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் உள்ளார கொண்டு வந்து போடுவாங்க. இப்ப இழந்தா நமக்கு வந்து யாருமே கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ங்கிறது ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிடும். இப்போ தடவை நம்ம முதலீடை இழக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸுங்கிறது ரிஸ்க்குங்கிறத நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸுங்கிறது ஈஸி, ஆப்ஷன்ஸில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் 10% 20% எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம முதலீடை இழக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளார இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த முதலீடை வந்து நாம வந்து உள்ளார கொண்டு வரத்துக்கு ஒரு கேப் வந்து எடுத்துக்கணும். ஒரு 1 or 2 months வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டு அதில் என்னதான் விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பணத்தை இழக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அடிதான் நமக்கு. மறுபடியும் இன்னொரு பணத்தை உள்ளார கொண்டு வரலாமா வேணாமாங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். தாராளமா நீங்க கொண்டு வரலாம். ஆனா எப்ப கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு 2 months மட்டும் ஒரு கேப் எடுத்துக்கோங்க. ஒரு 2 months இல்ல 3 months வந்து கேப் எடுத்துக்கிட்டு ஆப்ஷன்ஸை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ்னா என்ன, அதுல டெல்டா வேல்யூ காமாங்கிறாங்க அப்படின்னா என்ன, இன்ஸ்டிடியூஷனல்ஸ்னா யாரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய நீங்க நோட்ஸ் எடுக்க தான் ஓகே. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொய் மாதிரி இருக்கு, அப்ப இதுதான் உண்மை. அப்ப ஆப்ஷன்ஸ்ல நம்ம இந்த அளவுக்கு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவுட்புட் வரும், மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு அதான் ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஒரு தடவை இழந்தனா உடனே கொண்டு வந்து இன்னொரு 1 லட்ச ரூபா போட்டு மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. போயிடுச்சா ஓகே, ஒரு 50,000 1 லட்ச ரூபா நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன், அதோட விட்டுட்டு ஒரு 3 months 2 months கேப் எடுத்துட்டு அந்த ஆப்ஷன்ஸோட அவேர்னஸ் நம்ம கரெக்டா அதை படிச்சுக்கிட்டே வாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நெட்லயே எல்லாமே இருக்கு. அதுனா கிரீக்ஸ்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்ன, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 3 months கேப் கொடுத்துட்டு அதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்து பை பண்ணி செல் பண்ணலாம், எல்லா ஐடியாவுமே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு அமௌண்ட் வந்து உள்ளார வந்து கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு வந்து லாஸ் பண்ணிட்டா கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. மறுபடியும் நம்ம உழைச்சி அந்த பணத்தை தான் மறுபடியும் கொண்டு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால அவசரப்படாம பொறுமையா வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கங்க. கத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க உள்ளார கொண்டு வந்தா தான் அப்புறம் தான் தெரியும் ஆப்ஷன்ஸ்ங்கிறது ரிஸ்க். அந்த ரிஸ்கை நான் எப்படி வந்து கால்குலேட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிப்பீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் உள்ளார வந்தா ஆப்ஷன்ஸ் வந்து ரிஸ்க் தான். கத்துக்கிட்டு கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் ரிஸ்க் பிளஸ் அந்த ரிஸ்கை வந்து என்னால வந்து கால்குலேட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தாராளமா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.